Hello and welcome to our channel PharmaPhilic. இன்றைக்கி நம்ம PharmaPhilic சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Mrb Important Questions தான் பார்த்துருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் ஜூரிஸ்ப்ருடென்ஸில் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட். ஸோ இதில் இருக்க MCQs தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க கொஷின்ஸ்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், MTP Act was passed in which year? ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் எந்த இயரில் பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் A 1971, option B 1985, option C 1975 and option D 1945. இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோன்னா 1971 அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஷின், கார்டியன் எஸ். ஸோ கார்டியன்னா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் A a person who is minor, option B a person who is lunatic, option C a person who has care for minors or lunatic, option D none of the above. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னது? a person who take care of minors and lunatic பேர் தான் என்னது கார்டியன் அப்படிங்கிறது பேர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், minor is a person who. ஸோ minor அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் A has not attained majority under the provisions of Indian Majority Act 1857, option B has not attained majority under the provisions of Indian Majority Act 1875, option C has not attained majority under the provisions of Indian Majority Act 1975, option D has not attained majority under the provisions of Indian Minority Act 1857. இதோட கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ஹேஸ் நாட் அட்டைன்ட் மெஜாரிட்டி அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், a registered medical practitioner may terminate pregnancy if it is. ஸோ ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் எப்போ டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் A not less than 20 weeks old, option B not more than 20 weeks old, option C not more than 12 week old, option D none of the above. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாட் மோர் தென் 12 வீக்ஸ் ஓல்ட். ஸோ 12 வீக்ஸ்குள்ளே இருக்கும்போது ஒரு ஆர்எம்பி டெர்மினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், 12 week pregnancy can be terminated with the consent of. ஸோ யாரோட கன்சென்ட்டில் நம்ம 12 week pregnancy 12 weeksக்குள்ளே இருக்கிற ப்ரெக்னென்சியை டெர்மினேட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் A 1 registered medical practitioner, option B 2 registered medical practitioner, option C 3 registered medical practitioner and option D none of the above. இதில் கரெக்டான ஆன்சர் என்னது? 12 weeksக்குள்ளே இருக்கும்போது நமக்கு 1 registered medical practitionரோட கன்சென்ட் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் கொஷின், சிக்ஸ்த் கொஷின், டு terminate pregnancy between 12 to 20 weeks, consent of how many medical practitioner is necessary? ஸோ 12 weeksக்கு மேலே இருக்குது 20 weeksக்குள்ளே அப்படிங்கும்போது நமக்கு யாரோட கன்சென்ட் வேணும் அப்படின்னு கேட்பதோன்னா ஒரு ஆர்எம்பியோட கன்சென்ட் போதுமா, 2 3 4 அப்படின்னு பார்த்தா 2 ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனரோட கன்சென்ட் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் செவன்த் கொஷின், a registered medical practitioner may terminate a pregnancy if. ஓகே, எப்போ அவங்க எலிஜிபிள் டு டெர்மினேட் அ ப்ரெக்னன்சி அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் A he has completed 3 months of house surgery in gynecology and obstetrics, option B he has completed 6 months of house surgery in gynecology and obstetrics, option C he has completed 1 month of house surgery in gynecology, option D he has completed 12 months of house surgery in gynecology and obstetrics. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் இது 6 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். he has completed 6 months of house surgery in gynecology and obstetrics. Next, eighth question, places where pregnancy may be terminated is. ஸோ எந்த இடத்துல ப்ரெக்னன்சி டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. the options are a government hospital, a place approved by government by termination of pregnancy under this act, both 1 and 2, none of the above. ஸோ இதற்கு கரெக்டான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நைன்த் கொஷின், பிளேசஸ் அப்ரூவ்ட் ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி மே பி இன்ஸ்பெக்டட் பை. ஸோ அப்ரூவ் பண்ண பிளேசஸை யார் இன்ஸ்பெக்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்ரூவ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆர்
drug inspector, chief medical officer, registered medical practitioner, none of the above. ஸோ யார் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோன்னா சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 10th கொஷின், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் ரூல் இஸ் பாஸ்ட் இன் விச் இயர்? ஸோ அதோட ரூல் எந்த வருஷம் பாஸ் பண்ணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. த ஆப்ஷன்ஸ் ஆர் 1971, 1985, 1975, 1948. இல்லை கரெக்டான ஆன்சர் இது 1975 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஷின், டெர்மினேஷன் ரெக்கார்ட் இஸ் மெயின்டைன் ஃபார் அபவுட். ஸோ வந்து டெர்மினேஷன் பண்ண அந்த ரெக்கார்டை வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ 1 year, ஆப்ஷன் பி 5 years, ஆப்ஷன் சி 2 years, ஆப்ஷன் டி 20 months. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னது 5 years மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் 12th கொஷின், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் கான்ஸ்டியூட்டட் பை. ஸோ யார் கான்ஸ்டியூட் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆப்ஷன் பி ஸ்டேட் கவர்மெண்ட், ஆப்ஷன் சி பிசிஐ, ஆப்ஷன் டி எம்சிஐ. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கான்ஸ்டியூட் பண்ணது. நெக்ஸ்ட் 13th கொஷின், இஃப் ஃபெயில் டு கம்ப்ளை த ரெகுலேஷன் ஆஃப் எம்டிபி ஆக்ட் விச் அமௌண்ட் டேக்கன் அஸ் பனிஷ்மெண்ட். ஸோ வந்து அதில் ஏதாவது ரெகுலேஷன் வந்து நம்ம மீறினா என்ன பெனால்ட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க, என்ன ஃபைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ 500, ஆப்ஷன் பி 2000, ஆப்ஷன் சி 1000 அண்ட் ஆப்ஷன் டி 10,000. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னது 1000 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 14th கொஷின், if any person doing MTP is not a registered medical practitioner can be punished with imprisonment of. ஸோ மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அல்லாது வேறு யாராவது இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டெர்மினேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஜெயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ 2 to 7 years, ஆப்ஷன் பி 1 year, ஆப்ஷன் சி 5 to 10 years, ஆப்ஷன் டி none of the above. ஸோ த கரெக்டான ஆன்சர் 2 to 7 years. Next 15th question, the termination of pregnancy other than RMP is an offense punishable under. ஸோ இப்போ யாராவது அதை தவிர்த்து வேறு யாராவது பண்ணுறாங்க, ஆர்எம்பியை தவிர்த்து வேறு யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இது எந்த கோட் கீழே வரும், என்ன சட்டத்துக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ இந்தியன் பீனல் கோட், ஆப்ஷன் பி டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட், ஆப்ஷன் சி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆப்ஷன் டி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ எது கீழே பனிஷ் பண்ணுவாங்கன்னா இந்தியன் பீனல் கோடு கீழே தான் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான் இன்றைக்கான கொஷின்ஸ் பார்த்தாச்சு. நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஜிபேட் ரிலேட்டட் எம்ஆர்பி எல்லாத்தோட எம்சிக்யூஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான காமன் டாபிக்ஸும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ரீசன்ட் வீடியோஸை போய் பாருங்கள். எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.